உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு ஆதரவு சொன்ன கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்க எல்லா நிர்வாகிகளுமே இரண்டு வகை அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பேருக்காகவும் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் வேற கட்சியில போய் சேர்றவங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்து அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் அவங்க கொஞ்ச நாள் கட்சியில் இருக்க வேண்டாம் அப்படின்னும் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவங்கள கட்சியிலிருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் அவராகவே நீக்கக்கூடிய நிர்வாகிகள். இந்த இரண்டாவது வகையை சார்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா திரு வெற்றிக்குமரன் மற்றும் புகழேந்தி மாறன். இவங்க இருவருமே நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே நாம் தமிழ் கட்சிக்காக எவ்வளவோ பணிகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கட்சியில் ஒரு முக்கியமான தூண்கள் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, நாம் தமிழ் கட்சியின் தம்பி தங்கங்களும் சரி, அந்த அளவுக்கு சீமானுக்கு அடுத்தபடியாக இவங்க இரண்டு பேருமே அதிகமாக மதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சில கருத்து மோதல்கள் காரணமாகவும் அதற்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட ஒரு சில மோதல்கள் காரணமாகவும் இவங்க இரண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கட்சியிலிருந்து விலக்கி வச்சிருக்காரு. ஆனால் இவங்க எப்போ வேணாலும் நாம் தமிழ் கட்சியில் இணையறதுக்கோ இல்லை பொறுப்புக்கு வர்றதுக்கோ அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நிர்வாகிகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னதாக சாட்டை துரைமுருகன் கூட பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் காரணமாக கட்சியிலிருந்து நீக்கி வச்சிருந்தாரு. அதற்கு பிறகு தற்போது சாட்டை துரைமுருகன் கட்சியில் இணைந்ததும் அதற்கு பிறகு பொறுப்புக்கு வந்ததும் இவங்களும் கட்சியில் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெற்றிக்குமரனும் புகழேந்தி மாறனும் கட்சியிலிருந்து விலகிய பிறகு கூட இன்னமும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தமிழ் தேசிய முறையிலேயே அதை அணுகிறதும், வேற எந்த கட்சியிலையும் இன்னி வரைக்கும் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் இருக்கிறதும் அவங்க தமிழ் தேசியத்திற்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க அப்படின்றத காட்டுது. இந்த வகையில் தற்போது புகழேந்தி மாறன் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கட்சி சின்னம் மறுக்கப்பட்டதையும் அதற்கு பிறகு மை சின்னம் வழங்கியதையும் ரொம்பவே வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னும், என்னதான் சீமானோட 1000 மோதல்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் துளி கூட ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்னு அவருடைய பதிவில் போட்டிருக்காரு. அதற்கு பிறகு வெற்றிக்குமரன் நேரடியாகவே சீமான அழைப்பு கொண்டு இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் தோண்டு போவாதீங்க அண்ணா அப்படின்னும், எப்போதுமே உங்களுக்கு பின்னாடி நாங்களாம் இருக்கோம் அப்படின்றத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினாலேயே எப்போ வேணா வெற்றிக்குமரன் கட்சியில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தெரிய வருது. ஏன்னா மே மாதம் நடந்த இறையெழுச்சி பொதுக்கூட்டத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு பேனரை வச்சு ஒரு பஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்திருந்தாங்க. அவங்களாம் எப்போதுமே நாம் தமிழ் கட்சிக்கு கடமையாற்ற காத்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்போது அந்த மாதிரி நீக்கப்பட்ட நிர்வாகிகள்ல ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடியவர் தான் வெற்றிக்குமரன். இந்த 24 தேர்தல் இல்லை அப்படின்னாலும் 26 தேர்தலில் நிச்சயமாக ஒரு பொறுப்பாளராக இருப்பாங்க அப்படின்னு தான் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.